ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு பொருள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஸ்டெயின்ஸ் கேட் சீசன் 1 எபிசோட் 5. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்யூட்டி புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனும் குரோசோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெவியா இருக்கக்கூடிய IBN 51 எடுத்து வந்துட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு. அப்போ இவங்களே எதிர்பார்க்காம அங்க ஆமனோ இருக்கா, அவ வந்து இவங்களை பார்த்துட்டு, ஹே ஆக்குபே, இது என்னது, இது வெயிட்டா ஒரு பொருளை கொண்டு வரீங்க, என்ன விஷயம் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த கேட்கறா. உடனே நம்ம பைபிள்ல பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அதாவது இதுதான் வந்து கேம் சேஞ்சர், எங்களோட லைஃபையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு விஷயமே இதுக்குள்ளதான் இருக்கு, நீ என்னன்றதை யோசிச்சாலும் உன்னால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க குருசு வந்து என்ன சொல்றானா, டேய் நீ அவகிட்ட என்ன வேணா அப்புறமா பேசி இது முதல்ல எடுத்துட்டு போய் மேல வச்சிடலாம், சரியான வெயிட் என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அந்த புள்ள எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்டா கேக்குது, அப்ப நம்மளோட கடமை அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது உடனே ஆமனம் என்ன சொல்றானா, நான் கெஸ் பண்ணிட்டேன் என்னன்ட்டு, இது IBN 5100 தானே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்ட, பயங்கரமான திறமை தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் இங்க பேசிட்டு இருக்க நேரம் குரோசு சரியான கத்திட்டு இருக்கா. டே உன்கிட்ட நான் திருப்பி சொல்றேன், என்னால தூக்க முடியல, சரியான வெயிட்டா இருக்கு, மேல எடுத்துட்டு போயிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரம் இவன் யாராவது கத்திக்கிட்டே இருக்கான்னு ஆமனும் அவளை பார்த்தோன்னே இவளை அப்படியே கொல்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா. அப்படியே ஆக்சுவலா ஒரு கத்தியை வச்சு யாராவது வெட்டினா என்ன மாதிரி ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஆமனம் வந்து குரோசுவை பார்த்து அப்படியே வெட்டுற மாதிரி நிக்கிறா. நீ குரோசுவா, நீ உயிரோட இருக்க கூடாது, நீ ஏன் இங்க இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு என்ன பண்ணோம் நம்ம இவ்வளவு கொல்ற மாதிரி போஸ்ட் கொடுக்குறா நம்மள பார்த்து அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரம் அங்க ஓனர் வந்து என்ன சொல்றா, இங்க வாமா ஆமனோ, நிறைய வேலை இருக்குல்ல, வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அங்க போயிடுறா. இவங்களுக்கு என்னன்னு புரியல, எதுக்கா இந்த பொண்ணு இப்படி பண்றா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி குருசு கேட்கும். நீ ஏதாவது சொல்லிருப்பா அந்த பொண்ணு, அது ரொம்ப நல்ல பொண்ணு, நீ தான் வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்க கூட பேசிக்கிட்டே மேல போயிடுறாங்க. அங்க மேல போனோன்னே இந்த டிவைஸை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு டவுட், என்னப்பா இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல இருக்கு, என்னன்னு சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பைபிள்ல பயங்கரமா பில்டப் கொடுத்துருங்கிற, அதாவது நம்ம லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு பயங்கரமான டிவைஸோட தான் நான் இங்க வந்திருக்கேன். அது என்னன்னா IBN 5100 சொல்லிட்டு கிறிஸ் அவனுக்கு முன்னாடி சொல்லிடுறா. IBN 5100 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாரு டக்குன்னு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். டே இதுக்கு தான்டா நான் உன்னை வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். நீங்க வேணா ஃபாலோ பண்ணுங்க, நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு கிறிஸ் சொல்றா. சரி ஓகே, இது என்னன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த டிவைஸை வச்சுட்டு அந்த கோட் எல்லாத்தையும் கிராக் பண்ணதுக்கான விஷயங்களை இறக்குறாங்க. ஆனா இதுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம பையன் கிட்ட வந்து டாரு கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே சரி ஓகே நான் போயிட்டு வரேன் வெளியில, என் கூட நீ வா அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட கிறிஸ் கூப்பிடுறான். கிறிஸ் என்ன சொல்றான், நானா வரமாட்டேன், நீ அப்ப வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். டாரு என்ன சொல்றாடி, அந்த பொண்ணு புதுசு ஊருக்கு, அதுக்கு எதுவுமே தெரியாது, நீ அப்ப வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு மாதிரி சொல்லவும் சரி ஓகே மயூரி நீ வாமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றப்போ, நான்லாம் வரல, நான் என்ன பண்றேன்னா இப்ப புதுசா சேர்ந்திருக்காள் குரோசு, அவளுக்கு நம்ம ஆபீஸ் டூர் காட்டுறேன் அப்படின்னு மாதிரி விஷயம் சொல்றேன். என்ன ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, யாராவது கூட வந்தா தானே ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்போ பட் டாரு கத்துறான், டே உனக்கு தானே தெரியும் இது என்னென்ன பொருள் எங்க இருக்குன்ட்டு, அவங்க யாருக்குமே தெரியாது, அவங்க விட நீ போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம பையன் கிளம்புறான். அந்த டைம்ல நம்மளோட மயூரி என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த பாருமா இதுதான் எங்களோட ஆபீஸ், இதுல ஃபர்ஸ்ட் டோரை நான் காட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி கிரோசுக்கு ஒரு டோரை ஓபன் பண்ணி காட்டுறா. அதை பார்த்தோன்னு கிரோசு கேட்கறா, இது என்ன பாத்ரூமா அப்படின்னு சொல்றப்ப, ஆமா இது பாத்ரூம் தான், எப்பயாவது நம்ம குளிக்கணும்னா உள்ள போய் குளிச்சிக்கலாம், பிரச்சனையே இல்ல, ஆனா தண்ணியை ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சிருந்தா ஜில்லுன்னு ஆயிடும், அப்படியே டேப்ல இருந்து பிடிச்சி குடிச்சிடணும் அப்படின்னு சொல்றப்போ, இங்க நீ குளிப்பியா, ஆமா எப்பயாவது குளிப்பேன், இங்க எல்லாமே பெர்வர்ட் பசங்க இருக்கானுங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் குளிக்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவ சேஃப் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆக்குபே சொல்றோம். கிரோசு வந்து மயூரி கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கா, இவங்க கூட எல்லாம் நீ இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, ஏன் இவங்க கூடயே நீ இருக்க, அவங்க ஏதாவது உன்னை மிரட்டுறாங்களா இல்ல உன்னை ஏதாவது வச்சு பிளாக்மெயில் பண்றாங்களா அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கா. இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் அவங்களோட ஹாஸ்டேஜ் அப்படின்னு மாதிரி சொல்லவும் நம்ம பொண்ணு சரியான காண்டாயிட்டு உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறடா அப்படின்னு மாதிரி சொல்றான். அமைதியா இருமா அப்படின்னு மாதிரி நம்ம ஆக்குபே கத்திட்டு இருக்கான். இந்த பேர் அவ இப்பதான் சொன்னா உங்களோட ஹாஸ்டேஜ்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லவும் உடனே மயூரி என்ன சொல்றானா, உங்களுக்கே கொஞ்ச நாள்ல தெரியும் இந்த இடம் எப்படி, இவங்க எல்லாமே எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம கிட்டன்ட்டு, இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி மயூரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னா நம்ம பையனும் சரி நான் கிளம்புறேன், நீங்க ஏதாவது பண்ணி தொலைங்கடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அவன் கிளம்பிட்டு IBN 5100 தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஆமனே உள்ள வர, என்னடா IBN 51 எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த கேட்டவும், இங்க பேர் சைலண்டா பேசு, அந்த நம்பர் கூட வெளில சொல்லாத, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா நம்மளோட ஆமனே. சோ இது எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பையனுக்கு சரியான ஒரு சஸ்பென்ஸ், பயங்கரமான டவுட்டும் கூட. என்னம்மா நீ ஒரு டிவி ரிப்பேர் பண்ற பொண்ணு, நீ உனக்கு பிசியை பத்தில இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு விஷயங்களை எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, எனக்கு தெரிஞ்சதோட என் ஃப்ரெண்டுக்கு இன்னும் நிறைய தெரியும் IBN 5100 பத்தி அப்படின்னு சொல்றப்போ, அப்படியா அவங்க கிட்ட முதல்ல என்ன ரெஃபர் பண்ணு, நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இல்ல அது இப்ப முடியாது,
உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்ட்டு, இதனால உலகத்தையே மாத்திரலாம், நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஓவர் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரமா பில்டப்பா பேசிட்டு இருக்கான் நம்ம பைபிள்ல. இல்ல நான் அதுக்காக சொல்ல, அவன் இறந்தே போயிட்டான், இப்ப அவன் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றப்போ, ஓ ஐ எம் வெரி சாரி அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம போய் ஆக்குப்பேன்னு சொல்றான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், இப்ப ரீசெண்டா அந்த பிஹேவியர் நான் ஒரு மாதிரி ஒஸ்டா பண்ணல, நீங்க 2 பேர் கீழே இருக்கும் போது அப்படின்னு சொல்றப்போ, இல்ல நானே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான், அவளையே இந்த மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி நீ ஒரு விஷயத்த பண்ண, அவ ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசினால, அவ ஃபாரின்ல இருந்து வரதுனால ஏதாவது முன்ன பின்ன பேசியிருப்பா, அதனால கோச்சிக்காத, ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட சொல்லி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். இல்ல அவ எதுவுமே பண்ணல, அப்புறம் எதுக்காக அப்படி பண்ண, இப்ப அவ எதுவும் பண்ணல, மேபி இன் ஃபியூச்சர் அவ கண்டிப்பா ஒரு விஷயத்த பண்ணுவா, அது பண்றப்போ உனக்கே அது பயங்கர ஆபத்தாகும் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். அப்படி என்ன அவ பண்ணுவா அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்க நேரம் சடனா ஒரு ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்டாலும் இந்த பொண்ணு அப்படியே கீழே குனிச்சிட்டு குனி 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 ஏதோ சவுண்ட் வருது அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அது சும்மா ஹெலிகாப்டர் தான், இங்க ஃபெஸ்டிவல் நடக்குதுல, அதை ரெக்கார்டிங் பண்றதுக்காக நியூஸ் சேனல் தான் அவங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். ஓ ஃபெஸ்டிவல் நடக்குதா, ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, சரி ஓகே நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. ஓடிட்டு மறுபடியும் பின்னாடி வந்து என்ன சொல்றான்னா, சரி ஓகே உன்னோட மெயில் ஐடி கொடு, நான் உனக்கு மெயில பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லவும் இவனும் மெயில் ஐடி கொடுத்துறான். அந்த பொண்ணு மெயில் ஐடி வாங்கிட்டு போயிடுறா. இப்ப நம்ம பைபிள் அங்கேயே நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்மளோட மயூரியும் குரஸும் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால பயங்கரமா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும், ஸோ அதனால போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம பையனை வரதை பார்த்தோன்னே உடனே மயூரி ஓடி போயிட்டு எல்லாமே வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். எல்லாமே வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே குரஸும் வரா. சரி ஓகே முதல்ல லேபுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையுமே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ சஜஷன் பண்றா. மயூரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. சோ இப்ப நம்ம பையனும் குருசும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கிடைச்சக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்து டார் கிட்ட கொடுக்குறாங்க. டார் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே விஷயமா வச்சு கோடிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த கோடிங் பண்ணிட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குரஸ் இருக்கால அங்க ஒரு லேப் கோட் இருக்கு. அந்த லேப் கோட் எடுத்து அவ போட்டு பார்த்துட்டு, இந்த லேப் கோட் சூப்பரா இருக்கு, பயங்கர ஃபிட்டிங்கா இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம பையன் வந்துட்டு, இந்த லேப் கோட்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, செம்மையா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா அவகிட்ட வலிஞ்சிட்டு இருக்கான். நம்ம பைப்ல ரொம்ப பேசாதரா அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ நம்பவே மாட்டேன், நான் மயூரி கிட்டயும் சொல்லியிருக்கேன், இந்த டாரு கிட்டயும் சொல்லியிருக்கேன், எவனும் லேப் கோட்டே போட மாட்டாங்க, ஆனா நீ போட்டோன்னா அவ்வளவு அழகா இருக்க, நான் சொல்ற மாதிரி பண்ணு, பாக்கெட்ல கை வச்சுக்கோ, எனக்கு பின்னாடி நில்லு, அப்படியே ஒரு போஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா போஸ்ட் குத்தி இவங்க 2 பேரும் பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்க. இது முடிஞ்சோன்னு என்ன ஆகுதுன்னா 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. எப்பவுமே நம்ம பையனுக்கு என்ன, எந்த கேம் விளையாடினாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பையன் தான் தோத்துருவான். அதே மாதிரி இந்த கேம்லயும் தோத்து போயிடுறான், குருசு ஜெயிச்சிடறா. இவங்க எல்லாமே டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. பட் டார் என்ன பண்ணிட்டானா, இந்த IBM 1500 வச்சு எல்லா கோடியுமே அப்படியே கிராக் பண்ணிட்டான். அந்த வெப்சைட் குள்ளேயும் போறதுக்கான வழி கண்டுபிடிச்சிட்டான். மச்சான் கண்டுபிடிச்சிட்டா வாடா அப்படின்னு மாதிரி சொல்றான். உடனே போய் பாக்குறானுங்க, சூப்பரா சம்மடா அப்படின்னு மாதிரி சொல்லவும் எல்லா கோடு எல்லாத்தையும் கிராக் பண்ணி உள்ள போயிட்டு இருக்காங்க. நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம குருஸ் என்ன சொல்றானா, இதுல மட்டும் டைம் மிஷின் ரிலேட்டடா ஒரு விஷயம் கூட இல்லைன்னா நீங்க எல்லாம் தப்புன்னு நான் ப்ரூவ் பண்றேன்டா அப்படின்னு மாதிரி சொல்றான். எங்களுக்கு பாதி விஷயம் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு, உனக்கு தான் ஒன்னும் புரியல, ஒழுங்கா பாரு அப்படின்னு மாதிரி சொல்லவும் இங்க இருக்கக்கூடிய ஒரு கேஸா பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன இருக்குன்னா, IBM 1500 பத்தி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் ஹோலை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மூணாவது கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிமலை பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. நாலாவது கேஸ்ல தான் வந்து பார்த்தா ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு, ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டா, அப்ப இந்த ஃபைலா தான்டா இருக்கும், இதுல தான் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது போறதுக்கு முன்னாடி டார் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறான். இதுக்குள்ள போலாமா, இதுல போனோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அதுக்கு ஓகேவா ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பையன்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறான். நம்ம பையனும் கரெக்ட் தான், இதை ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா தடை செய்யப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம கத்துப்போம். அதை கத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்ப வேணா என்ன விஷயம் வேணா நடக்கலாம், என்ன ஆபத்து வேணா ஏற்படலாம். குருசு நீ ரெடி தானே, எனக்கு உன்னை இதுல இன்வால்வ் பண்றதுக்கு எந்த இஷ்டமும் இல்லை, பட் இருந்தாலும் நான் கேட்கறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, எப்ப இருந்து என் மேல கரிசனம் வந்துச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம குருசு கேட்கறா. அதெல்லாம் அப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபைலை ஓபன் பண்றாங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு 14 கேஸ் வச்சிருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா, அதாவது சார் என்ன ஃபவுண்ட் பண்ண இயர் வந்து பார்த்தா 1950, ஆனா இந்த IBM 51 ஃபவுண்ட் பண்ண இயர் வந்து பார்த்தா 1975. சோ இந்த ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு இது மூலமா கோடிங் ட்ராக்கிங் விஷயத்தை போட்டு அவங்க டைம் மிஷின் ரிலேட்டடா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளாரிட்டி அவங்களுக்குள்ளேயே வருது. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஓபன் பண்ணோன்னே அவனை பத்தி இருக்கக்கூடிய டீடைல் எல்லாமே இருக்கு, அந்த ஹியூமனை பத்தி. சோ அவன் யாரு பாத்தீங்கன்னா USA இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவனை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு லேப்ராட் மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்றத படிக்கிறாங்க. சோ இப்போ இது நடந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 1976. ஆனா அதுக்கு கீழே ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்னன்னா, இவன் 1976ல இந்த டைம் மிஷின் மூலமா இவன் அமிச்சிருக்காங்க. அமிச்சவன் 1921ல போயிட்டு ஒரு வால்ல அவன் உடம்பு பாதியா இருக்கிற மாதிரி, உடம்பு எல்லாமே அப்படியே ஜெல்லி, அந்த கிரீன் கலர் ஜெல் மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட அவன் பாதி உடம்போட நிக்கிறான். இதை பார்த்தோன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து டைம் மிஷின் மூலமா இந்த மனுஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அவன் வந்து பாஸ்டுக்கு போயிருக்கான், ஆனா அவன் உடம்பு ஃபுல்லா வரல. அந்த உடம்பு எல்லாமே அந்த கிரீன் கலர் ஜெல்லோட இருக்கு. எப்படி அந்த வாழைப்பழம் வந்துச்சோ அதே மாதிரி இது அவன் இறந்து போயிட்டான். அந்த விஷயத்தை இதுல வந்து கம்ப்ளீட்டா ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. நமக்கு ஒரு டவுட் வரும், எப்படி இவங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு.
பாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல. ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் மிஷின் ரிலேட்டடா விஷயம் பண்ணோன்னு அதோட இம்பாக்டா நியூஸ்ல எல்லாமே பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த நியூஸ் டீடைல்ஸ் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 பேர் இதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட்காக பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பையனுக்கு சரியான ஷாக்கு. என்னடா இது இத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லி உடம்பு கைகாலாம் ஆடுது அவனுக்கு. நான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறான். இதை பார்த்தா கிறிஸுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ கிறிஸும் டாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னவா இருக்குன்னா, டார் என்ன சொல்றான்னா, டைம் மிஷினை பத்தி எனக்கு சுத்தமா புரியல. ஒரு மனுஷனை நம்ம இங்கிருந்து அனுப்புறோம் அப்படின்னா அவன் ஏன் அப்படி இறந்து போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு டவுட் கேட்டுட்டு இருக்கான். கிறிஸ் என்ன சொல்றான்னா, அதாவது இந்த போர்ட்டல் வந்து பார்த்தா இந்த மாதிரி கை மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த உருண்டை. அதுல போயிட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அழுத்தணும்னு நினைச்சோம்னா அதுல இருந்து அப்படியே இந்த சக்கை இல்லாம அந்த ஜூஸ் மட்டும் தான் வரும். அந்த மாதிரி நிலைமை தான் இப்ப நடந்திருக்கு. அவன் உடம்பு இல்லாம அந்த ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான் அங்க வந்திருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும், நீ சொல்ற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி டபுள் மீனிங்ல நம்ம பைபிள்ல பேசுறான் டாரு. டேய் உனக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ண பாரு, ஏன் தப்புடா, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறா. அப்படி போறப்பதான் நம்ம பைபிள் அங்க அப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பொண்ணு வந்து ஆறுதலா பேசுறா, இந்த பேரு நடந்தது நடந்துச்சு, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணுன்றதா யோசிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்கா. அடுத்து என்ன பண்ணுன்னு யோசிக்கணுமா? இந்த பேர் நமக்கு யோசிக்கிற வழியே கிடையாது. நம்ம தான் வந்து அடுத்த உலகத்தை ஆள போறோம். இந்த சேரனால இந்த உலகத்தை ஆள முடியாது. நம்ம கிட்ட தான் டைம் மிஷின் இருக்கு. அடுத்த இந்த உலகத்தை ஆளக்கூடிய கிங்கே நம்ம தான் இருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரம் பில்டப்பா பேசிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த பாய் ஃப்ரம் ஹரிகிரன் ஃப்ரம் மனைவி சோறு பிடிச்சாலும். தேங்க்யூ.